குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஏதாவது ஒரு செயல் நம்ம செய்யணும், முடிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது முடிகிற வரைக்கும் அதே நினைப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டேன், இது வந்து பேய் இருக்கு இந்த வீட்டில். ஏங்க அப்படின்னு இல்லை, ஒரு டிஎஸ்பி இங்கே இறந்துட்டாரு. எங்கள் அம்மா அப்பாவும் நல்லவங்க தான், பட் அவங்க எனக்கு 1 கோடி ரூபா பணம் தர முடியும். எனக்கு வந்து நான் பிறந்த வீட்டில் வந்து குடும்ப வீடுல ஒரே வீட்டில் 3 குடும்பம் இருப்பாங்க. அந்த மாதிரி அபிப்பிராயம் எனக்கு கிடையாது. இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் போனதில் யாருக்குமே ஹிந்தி தெரியாது, எனக்கு மட்டும்தான் ஹிந்தி தெரியும். சைலேந்திர பாபு தான் எப்படின்னு தெரியல. உங்களை பற்றி தான் அதிகமாக கவலைப்பட்டிருக்காங்க. வேலை கிடைக்குமா கிடைக்காதா. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, எனக்கு 10 வயசு. ஸோ அந்த ட்ரைனிங் வந்து எப்படி சார் இருக்கும்? எங்களுக்குலாம் அதை பற்றின ஒரு பேசிக் ஐடியா அப்படிங்கிற படங்களில் பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப கடுமையான ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எப்படி இருக்கும் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரின், அடுத்தது சில கஸ்டம்ஸ், இன்கம் டேக்ஸ், இந்த மாதிரி உள்ள எல்லா ஆஃபீஸர்களுக்கும் ஒரு பொதுவான பயிற்சி ஒன்று கொடுப்பாங்க, ஒரு 6 மாத பயிற்சி. அதுதான் மசூரி. மசூரி ஏன்னா, மசூரி வந்து ஐஏஎஸ் அகாடமி இருக்குது. ஆரம்ப காலத்தில் வெள்ளக்காரங்காலத்துலேருந்து ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எப்போவுமே ஐஏஎஸ் வந்து ஒரு படி வசதி தான். புரியுதுங்களா? அந்த வெள்ளக்காரங்காலத்தில் அப்படி தான், இப்போவும் அப்படி தான். அவங்க ஒரு கட்டபோத ரெஸ்ட் தான். ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கான பயிற்சி மையம் தான் இந்த மசூரி பயிற்சி மையத்தில் பொதுவான ஒரு பயிற்சி. ஏன்னா நாளைக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் ஐபிஎஸ் அதிகாரியும் ஒரே டிஸ்ட்ரிக்டில் தான் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். சில டைமில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் அதே டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமன் ட்ரைனிங் சென்டர் தான் மசூரி. ரொம்ப குளிராக இருக்குது, நம்ம ஊட்டி மாதிரி இருக்கும் அங்கே, வச்சுங்களா. அந்த இங்கிலீஷ் பாணியில் அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எல்லாம் அப்படி தான் சர்வ் பண்ணுவாங்க. ரூம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் அப்படி இருக்கும். குறிப்பாக ஜெனரல் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட் தியரிஸ், மேனேஜ்மெண்ட் விஸ்டம், மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேலாண்மை தத்துவங்கள், அதெல்லாம் சிறந்த அதிகாரிகளை வச்சு, பழைய அதிகாரிகள், ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ், லா, சட்டம், இந்திய நாட்டினுடைய இந்தியன் பீனல் கோட், இந்தியன் கிரிமினல்ஸ் ப்ரொசீஜர் கோட், அதுக்கெல்லாம் பேர் மாற்றிருக்காங்க. அது எவிடன்ஸ் ஆக்ட், இது மாதிரி சட்டங்களை பற்றிய ஒரு ரொம்ப சிறந்த பேராசிரியர்கள் வச்சுருப்பாங்க. பெரிய துர்கா பானர்ஜி அப்படிங்கிறது தான் எங்களுக்கு சட்டமே சொல்லி கொடுத்தாரு. எனக்கு சட்டத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. வாட் இஸ் கிரைம் ஆரம்பிப்பார் அவர். வாட் இஸ், அவருக்கு வாய் வந்து கொஞ்சம் பேச்சு வந்து ஒரு மாதிரி இருக்கும். வாட் இஸ் கிரைம்? கிரைம் இஸ் an act or illegal omission அப்படிம்பாரு. ஒரு கிரைம் என்பது, குற்றம் என்பது ஒரு ஒரு செயல், இல்லாட்டி சட்டத்துக்கு புறம்பான ஒரு உதாசீனப்படுத்துதல், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறது, செய்யக்கூடாததை செய்கிறது, இதுதான் குற்றம். ஸோ அப்படின்னு அவர் சொல்லும் போதேங்க நமக்கு அந்த சட்டம் புரிஞ்சுக்கிடும். அந்த அளவுக்கு ஒரு மேன்மையை வாய்ந்த ஆசிரியர்கள், பயிற்சியாளர்கள் அங்கே இருப்பாங்க. ஸோ அந்த 6 மாதத்தில் வந்து சில வாரம் ஒரு ரன்னிங், ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஓடுறது, ஷூட்டிங், ஹார்ஸ் ரைடிங், இது போன்ற சில ஸ்கில்ஸ், ஒரு கான்ஃபிடென்ஸ் வரக்கூடிய வகையில் நிறைய ஸ்கில்ஸு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 2 பார்ட் இருக்குது. ஒன்று ட்ரெக்கிங். இந்த 6 மாதத்தில் நீங்கள் இமயமலையில் கொண்டு போய், சிலருக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ட்ரெக்கிங், நீங்கள் விரும்புறீங்கன்னா ரொம்ப டஃப் ரோத்தாங் பாஸ், நீலாங் பாஸ், இது போன்ற பயங்கரமான மலையில் கொண்டு போய் அது நிறைய பேர் பண்ண முடியாமல் கூட திரும்பி வருவாங்க. அது போன்ற ட்ரெக்கிங். இன்னொன்று 10 days வில்லேஜ் ஸ்டே, ஹிமாச்சல் பிரதேஷ் மாதிரி இடங்கள்ல ஒரு கிராமத்தில் கொண்டு போய் நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. ஆனால் அது வந்து அங்கே உள்ள கலெக்டர், அதை டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் சொல்லுவாங்க வட இந்தியாவில். கலெக்டருக்கு பேர் டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட். இங்கேயும் கலெக்டர் மஜிஸ்ட்ரேட் தான், ஆனால் நம்ம மஜிஸ்ட்ரேட்னு கூப்பிடுறதில்லை. ஓகே, அந்த காலத்தில் எல்லாமே கலெக்டர் தானே, நீதிபதியிலும் அவங்க நீதிபதியாக வந்தாங்க. ஸோ அந்த வில்லேஜில் போய் விட்டுருவாங்க. அங்கே நீங்கள் இருக்கணும், இருந்து 10 days இருந்து அவங்களுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், அப்புறம் அங்கே நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸு, என்னென்ன மாதிரி நிர்வாகம் எப்படி போயிட்டுருக்கு, இப்படி பற்றி நம்ம படிக்கணும். பட் அங்கே வந்து ஒரு அங்கன்வாடி, ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் ஆக்கி விட்டாங்க. அதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். பட் சாப்பாடு உலகத்தில் நல்லா கொடுத்தாங்க, ஏன்னா அது வந்து கலெக்டருடைய கெஸ்ட் இல்லை. ஸோ இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு நல்ல ட்ரைனிங் தான் மசூரியில் நடந்த பொது ட்ரைனிங். ஸோ அது ஒரு நல்லா இருக்கும். நீங்கள் வந்து வேரியஸ் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மக்கள் எல்லாரும் இருப்பாங்க, குஜராத்திலிருந்து அஸ்ஸாமில் உள்ள மக்கள், இப்படி பல்வேறு தரப்பில் உள்ள மக்கள் வரும்போது நம்ம அவங்களுடைய கல்வி, கலாச்சாரம், அவங்களுடைய மனப்பான்மை,
அவங்களுடைய திறமை இதெல்லாம் நான் வியந்து நான் ஒரு பெரிய நம்முடைய நம்முடைய உலகம் வந்து விரியுது இல்லை, ம் நம்முடைய பார்வை வந்து விரியுது. ம் ஒரு ஒரு கோடியிலேருந்து ஒரு வில்லேஜினுடைய இந்திய நாட்டினுடைய கடைசி கோடியிலேருந்து வந்து நமக்கு ம் இந்த ஒட்டுமொத்த இந்தியாங்கிறது எவ்வளோ பெரிய நாடு, எப்படிப்பட்ட மக்கள்லாம் வர்றாங்க, அவங்க பேரே எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு 6-7 ஐஏஎஸ் ஒரு 6-7 ஐபிஎஸ் நாங்கள், ம் இன்னும் சில போகிறோம் 4-5 ரெவன்யூ சர்வீஸ் எல்லாம் போனோம். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் போனதில் மசூரியில் போனதில் யாருக்குமே ஹிந்தி தெரியாது. ஓகே எனக்கு மட்டும்தான் ஹிந்தி தெரியும். ஓகே எனக்கு ஹிந்தி தெரியும். ஓ நான் ஈஸியாக வாசிச்சிருவேன், பேசிடுவேன். ம் அது எப்படி நாங்கள் ம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணன் எல்லாருமே நல்லா படிப்பாங்க. எனவே எங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்கள பற்றி கவலையே இல்லை. எல்லாருமே எப்படியாவது கவர்மெண்ட்டில் ஒரு எக்ஸாம் எழுதி டிஎன்பிசி மூலமாக ஒரு ஸ்டாஃப் ஆகிடுவாங்க, ம் இல்லை ஒரு டீச்சர் மாதிரி ஆகிடுவாங்க. அவங்கள பற்றி கவலை இல்லை. இந்த சைலேந்திர பாபு தான் எப்படின்னு தெரியல. உங்களை பத்தி தான் அதிகமா கவலை கவலைப்பட்டிருக்காங்க. இவங்கன்னு வேலை கிடைக்குமா கிடைக்காதா. ஓகே எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, இந்த வெக்கேஷன் வரும்ல, எனக்கு அப்போ 10 வயசு. ம் அப்போ வந்து எங்கள் ஊரில் ஒரு அம்மாவுக்கு வேலை கிடைக்கல. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு டியூஷன் நடத்துனாங்க, ம் ஹிந்தி டியூஷன். ஓகே ஆச்சுங்களா, பக்கத்து வீட்டுக்கு 3 வீட்டு தாண்டி. சரி ஸோ எங்கள் அம்மா யோசிச்சாங்க, இவனை கொண்டு போய் டியூஷன் சொல்லி கொடுத்தோம்னா ம் படிப்படியாக இவன் வந்து ஹிந்தி படித்து ம். ஒரு ஹிந்தி ஆசிரியர் ஆயிடுவார், ம் அப்படியாவது அவன் பொழைச்சிக்குவான் அப்படின்னு ம் என்னையை கொண்டு நாங்கள் சேர்த்து விட்டாங்க. ஓகே எனக்கு 10 வயசு. ஓகே என் கூட படிக்கிறவங்கெல்லாம் 25 வயசு 26 வயசானவங்க, அதாவது ஹிந்தி டீச்சர் ஆகலாம் அப்படிங்கிற எண்ணத்தில். அப்படின்றதுக்காக படிச்சவங்க. ம் அப்போ தக்ஷன் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா ம் அப்படின்ற ஒரு அமைப்பு, அவங்க வந்து ஹிந்தி தமிழ்நாடு முழுவதும் சொல்லி இப்போ இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் ஹிந்தி படிக்கிறவங்களுக்கு வாலண்டியராக படிக்கிறவங்களுக்கு படிக்கலாம். ம் ம் பிராதமிக் ம் 1ஆம் கிளாஸ், ம் பிராதமிக், மத்தியமா, மத்தியமா ராஷ்டிரபாஷா, ராஷ்டிரபாஷா, பிரவேசி. இது 4 முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆசிரியராக ஆமா. நீங்கள் தேர்வு ஆயிடுவீங்க. ஸோ இந்த 2 வருஷத்தில் 4 பாடத்தை இதை முடிச்சிட்டேன். முடிச்சிட்டீங்க. ஆமாம், முடிச்சுட்டேன். நான் வந்து தகுதி பெற்றுட்டேன். ம் ஹிந்தி டீச்சராகவே மாறிட்டீங்க. ஓகே ஆனால் இப்போ முடியாது, மறந்து போச்சு. பட் எனக்கு வந்து ஹிந்தி புரியும், அல்லது எழுதும். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பாருங்கள், எங்கள் அம்மா வந்து 7ஆம் கிளாஸ் தான் படித்தாங்க. ம் பட் அவங்களுக்கு அப்படியே விஷன் இருக்கு பாருங்க. ஏதோ நாளைக்கு எங்கேயோ வெளிநாட்டுக்கு போகும்போது அது யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ட்ரைனிங்ல வந்து ஸோ எனிவே நம்ம அந்த மாதிரி ஒரு போகிறதா இருந்தால் கற்றுக்கிட்டா போதும். பட் அந்த மாதிரி அது நமக்கு ஹேண்டியாக இருந்தது. ஸோ அதுதான் அந்த மசூரியினுடைய ட்ரைனிங்கிறது. அதுதான் சார் டீனேஜ் பசங்களுடைய லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டீவியேஷன்ஸ் வந்து இருக்கும். பட் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட டீவியேஷன் எதுலையுமே இல்லாம படிப்புல மட்டுமே இருந்தது இல்லை. அதுல எப்படி சார் அதை பண்ணீங்க? அந்த கியூரியாசிட்டியே வந்து ரொம்ப எனக்கு இருக்கு. ஏன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு கெட்டு போறதுக்கு. படத்துக்கு போகணும்னு தோணும், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊர் சுத்தணும்னு தோணும், நிறைய தோணும்ல. எப்படி உங்களுக்கு எதுவுமே தோணாம இதுல இருந்தது? அதாவது இந்த மாதிரி ஃபோக்கஸ், அந்த வார்த்தைக்கு பேர் ஃபோக்கஸ். ஏதாவது ஒரு செயல் நம்ம செய்யணும், முடிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அது முடிகிற வரைக்கும் அதே நினைப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாணவர்கள் மாதிரி தான் நானும் ஒரு சுற்றி அப்ப நீங்க தான். சேட்டை பண்ணிருக்கீங்க. ஆ பயங்கர சேட்டை எல்லாம் ஆமாம், பண்ணிருக்கீங்களா? எல்லாம் பண்ணுவோம். ஓகே படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்த காலம்லாம் உண்டு. ஓகே ஓகே, அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மார்க்கை பார்த்தாலே தெரியும். ஓகே எனக்கு இந்த கமலஹாசனுடைய டான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஆச்சுங்களா. ஆ ஸோ அதை போய் 2-3 முறை பார்த்துருவேன் அதே சினிமாவை. ஏன்னா எங்களுடைய அந்த காம்படிஷன் இருக்குல்ல, ம் டான்ஸ் காம்படிஷனில் அதே டான்ஸ் அப்படியே நான் போய் ஆடி அப்படியே இவங்க ரெப்ளிகேட் மெடல்லாம் வாங்கியிருக்கேன், அந்த ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவேன் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு டான்ஸ். எப்போவுமே எங்களுடைய ஸ்டேஜில் ம் விவசாய கல்லூரியில் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கும். இருக்கும். இப்படி ஒரு எய்ம்லெஸ் இந்த இந்த ஏஜில் அதுதானே, ம் ம் இந்த அடலசென்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆமா. டைம் தான். ம் அதில் நம்ம வந்து திசை மாறி போகிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது, தவறுகள் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம எதிர்காலத்தை நம்ம உருவாக்க வேண்டியதுதான். நமது கப்பலினுடைய மாலுமி நம்ம தான். ம் இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லவங்களாக இருந்தாலும் அவங்களால எல்லாம் பெரிய உதவியெல்லாம் நம்மளுக்கு செய்ய முடியாது. இப்போ வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் நல்லவங்க தான். பட் அவங்க எனக்கு 1 கோடி ரூபா பணம் தர முடியுமா? முடியாது. அன்னைக்குள்ள சூழ்நிலையில் அவங்க நினச்சாங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா பணம் தர முடியுமா? முடியாது. ஆனால் நான் அதை உருவாக்க முடியும். 1 லட்ச ரூபா நான் நினச்சேன்னா நான் உருவாக்க முடியும். ஸோ அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நமது மற்றவர்கள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் ஒரு லிமிட்டட் தான். மனது இருந்தால் கூட அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, நமக்கு தெரிஞ்சவங்க. ஸோ நமக்குன்னு ஒரு எதிர்காலம் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன், அதுவும் அந்த வயசில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ம் இப்போ வந்து கெல்லர் சொன்ன மாதிரி ம் புத்தர் சொன்னார், உலகம் வந்து லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சஃபரிங்ஸ். வாழ்க்கை என்பது நிறைய துன்பங்கள் நிறைஞ்சதுன்னு தான் சொன்னார். ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆமாம், அது சொன்னார். ஆசை தான் இன்பத்துக்கும் காரணம், அதுவும் இருக்குது. ஸோ அவருடைய பீரியடில் அவர் அப்படி ஃபீல் பண்ணியிருக்காரு. அதாவது ஹெலன் கெல்லர், அவங்களுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, பிற்காலத்தில் வாய் பேச ஆரம்பிச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சஃபரிங், பட் லைஃப் இஸ் ஆல்சோ ஃபுல் ஆஃப் ஓவர் கமிங்ஸ் ஆஃப் சஃபரிங்ஸ். வாழ்க்கை என்பது இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த கஷ்டங்களை நம்ம முறியடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வாழ்க்கையில் இருக்குது. அது அப்படிங்கிற முறையில் இந்த வாலிப வயதில், அது வந்து இந்த அடலசன்ட் ஸ்டேஜில் நம்ம வந்து சில தவறுகள் செய்திருந்தாலும்
ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து நமக்குன்னு ஒரு எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறோம், ஒரு ரியலைசேஷன் வரணும். அதுக்கு பிறகு அதாவதுங்க, இப்போ நான் அடிக்கடி விமானத்தில் பறக்கிறேன்ல, ம். சென்னையில் போய் உட்காந்தோன்னா விமானத்தை வந்து தள்ளிட்டு தான் போவாங்க முதல்ல, அதுவாக போகாது, ம். தள்ளி கொண்டு போய் அந்த பாத்து வேலை நிறுத்துவாங்க ஆச்சுங்களா. ஒரு லாரியில் தான் தள்ளுறாங்க, ஒரு ஒரு மாதிரி ஒரு வண்டி, ம். ஒரு டிராக்டர் மாதிரி கொண்டு தள்ளி நிறுத்தியிருக்காங்க. அது கொஞ்சம் கழிச்சு அந்த டிராக்டர் அங்கேருந்து போயிடும். ம். இதுக்கு பிறகு இந்த விமானத்தை யாரும் தள்ள முடியாது, ஆமா. அதுதான் அதுதான் போகணும். ஸ்டார்ட் ஸோ ஆகும். நமக்கு 20 வயசு ஆகி போச்சுன்னாங்க, ம். என்னை பொறுத்த வரைக்கும் 20 அப்புறம் நம்ம தான் ஓட வேண்டியது, நம்ம தான் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு மேலே வந்து மற்றவங்க இவங்க அப்பாவோட பணக்காரராக இருந்தால் கூட நீங்கள் தான் போகணும், அவங்களால தள்ள முடியாது, என்னதான் அதெல்லாம் தள்ள முடியாது. அந்த ரியலைசேஷன் வந்ததுக்கு பிறகு தான் நிறைய விஷயங்கள். இன்னும் சொல்ல போனால் இப்போ நமக்கெல்லாம் ஒன்றும் பெரிய சொத்துக்கத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம எல்லாமே நமக்கு வெற்றி தான். பிற்காலத்தில் நம்ம என்ன பண்ணாலும் அது ஒரு சாதனை தான் இல்லைங்களா. சிலருக்கு இயற்கையிலே நிறைய வசதி வாய்ப்போட பிறந்திருக்காங்க, அவங்க கூட தங்களது வாழ்க்கை அவங்க கையில் எடுக்கலை அப்படின்னா ஒரே நாளில் சொத்தெல்லாம் போயிடும். நேற்றுக்கு பாருங்கள், ஒரு தொழில் அதிபர் ஒரே நாளில் 7 கோடி ரூபா நடந்திருக்காரு. ஃபோன் பண்ணி உங்கள் மேலே கேஸ் இருக்குது, சிபிஐ கேஸ் இருக்குன்னு சொல்லி ஒரே ஃபோன் பண்ணி மிரட்டி 7 கோடி ரூபா வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அந்த பணத்தை காப்பாற்றுறதுக்கு, அந்த தொழிலை காப்பாற்றுறதுக்கு குறைஞ்சபட்ச தொழில் ஞானம் வேணும், முயற்சி வேணும். ஸோ அப்படிங்கிற போது எல்லாருமே, இளைஞர்களாக இருக்க எல்லாருமே அந்த 20 வயதில் தங்களுடைய வாழ்க்கை என்ன, பண்ணிடணும். வாழ்க்கை நோக்கம் தான் என்ன, வாழ்க்கையினுடைய பொருள் என்ன, நம்ம என்ன செய்யணும், கொஞ்ச நாளில் என்ன மாதிரி ஒரு திறமையை நம்ம வளர்க்கணும், எந்த வேலை நம்ம செய்ய போகிறோம். ஸோ அந்த அந்த 20 ஏஜில் நான் கிட்டத்தட்ட நமக்கு இதுதான் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ போஸ்டிங் வாங்கிட்டீங்க, முதல் நாள் வந்து டியூட்டிக்கு வந்து ஜாயின் பண்ண போகிறப்போ அந்த டே வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ப்ளஸ் மனசில் இதெல்லாம் பண்ணணும்ப்பா, இதெல்லாம் பண்ணவே கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு போனீங்களா? எனக்கு வந்து முதல் போஸ்ட், நான் வந்து மதுரையில் இருந்துட்டு இருந்தேன், பயிற்சி ஆர்டர் கொடுத்தாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு முதல் போஸ்டிங் அப்படின்னா, முதல்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் போஸ்டிங் கிடையாது, சப் டிவிஷன் சொல்லுவாங்க, உட்கோட்டா. ஒரு 16 போலீஸ் ஸ்டேஷன், 4 ஓபி, ஒரு 20 போலீஸ் ஸ்டேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ மகளிர் காவல் நிலையம் அப்படிலாம் இருக்கும். கோபிச்செட்டிப்பாளையம், நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் போயிருக்கீங்களான்னு தெரியாது. போயிருக்கேன் சார், ரொம்ப அழகான ஊர், நல்ல ஊர். அங்கே அடிக்கடி சினிமா ஷூட்டிங்லாம் நடக்கும், நிறைய நடக்கும். நான் வந்து அங்கே ஜாயின் பண்ணி ஒரு 6 மாதம் கழிச்ச உடனே சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு சினிமா ஷூட்டிங் நடக்குது, பிரபு சார் வந்திருக்காரு, ஒரு புதிய சினிமா நடிகை வந்திருக்காங்க, நீங்கள் வாங்க சார்னு சொல்லி ஒரு ஆள் கூட்டிகிட்டு போனார். என்ன படம் சார்? குஷ்பு அவங்க நடிச்ச நல்ல தம்பி, சின்ன தம்பி. ஆமாம், சின்ன தம்பின்ற ஒரு மூவி. ஓகே, சரின்னொடனே நான் போன உடனே அவர் பிரபு சார் இருந்துச்சாரு, சார் வாங்க அவங்கள பற்றிலாம் எல்லாம் சொன்னாங்க. அப்படின்னு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம், ஒரு காஃபி டீ எல்லாம் சாப்பிட்டோம். அந்த ஊர்லேருந்து ஒரு 10-15 பேர் வந்தாங்க. சரி, வந்த உடனே அவர் பிரபு சாரை தான் பார்க்க வர்றாங்கன்னு சொல்லி நான் சும்மா நின்றுட்டு இருந்தேன். பிரபு சார் அவங்கள்ட்ட போய் பேச போனார். இல்லை சார் உங்களை இல்லை, அவன் ஏஎஸ்பி, உங்களை இல்லை சார், நாங்கள் ஏஎஸ்பி பார்க்க வந்தோம், எங்கள் ஊரில் சாராயத்தை ஒழிச்சிட்டாரு, நாங்களே ஊரில் அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி பாராட்டுலாம் வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம போலீஸ் அதிகாரிகள் வந்து காவல்துறையில் ஃபீல்ட் லெவலில் அவங்களுடைய அந்த ரியல் ப்ராக்டிக்கல் அவங்க செய்யக்கூடிய, உண்மையாகவே செய்யக்கூடிய இந்த பணிகள் வந்து பணிகள் மூலமாக அவங்க வந்து ஒரு ஹீரோவாக தான் பார்க்கப்படுறாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு தலைமை காவலர் இருந்தார், அவர் பேர் செல்வராஜ். எந்த பிரச்சனைனாலும் எங்கள் ஊரில் இருந்து செல்வராஜ் தான் பார்க்க போவாங்க. ஏன்னா அவர் வந்து நேர்மையாக இருப்பார், எந்த பக்கம் சாய மாட்டார், எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் வந்து பிடிச்சிடுவார். நானே பார்த்துருக்கேன், எங்கள் ஊரில் அப்போ ஒரு பெரிய சாரா வியாபாரி இருந்தார். அந்த சாரா வியாபாரி வந்து என் கண் முன்னாடி அவரை பிடிச்சி மடக்கி அடித்து கூப்பிட்டு போனார். உங்களுடைய ரியல் லைஃப்ல நீங்கள் இன்ஸ்பயர் ஆன ஹீரோ? ஆமாங்க, கண்ணால் பார்த்துருக்கேன் நான். ஸோ எங்கள் ஊரில் இதெல்லாம் அந்த பெட்டிஷன்லாம் எழுதிட்டு போய் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த செல்வராஜ் அந்த ஏட்டையாக இருக்காரா அப்படின்னு அவர்கிட்ட கொடுப்பாங்க, அவர்கிட்ட கொடுத்தா நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. ஸோ நான் வந்துங்க மதுரையிலேருந்து முதல் போஸ்டிங் ஆர்டர் கிடச்ச உடனே போய் டிஐஜியை பார்த்தேன். டிஐஜி அப்போ வந்துங்க மிஸ்டர் செல்வராஜ், அவர் வந்து ஒரு நல்ல விளையாட்டு வீரர். நீங்கள் போகிறது வந்து கோபிச்செட்டிப்பாளையம், அங்கே ஒரு பெரிய டெக்காய்ட், அவர் சொன்னது டெக்காய்ட்னா கொள்ளையன், வனக்கொள்ளையன் இருக்கான், அவன் பேர் மொழுக்கன், வீரப்பண்ணும் கூப்பிடுவாங்க, அவன் நீங்கள் பிடிக்கணும், 2-3 பேரை சுட்டிருக்கான் எனக்கு சமீபத்தில் அப்படின்னு சொன்னார். சரி சார், நாளைக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். நான் வந்து பஸ்ஸில் தான் போனேன், சிம்பிளாக இருக்கணும், நம்மள வந்து யாராவது கார் கொடுங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நான் மதுரையிலேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி கோபியில் இறங்குறேன். பட் அதுக்குள்ளே தகவல் போயிடுச்சு, இந்த மாதிரி வராரு. சப்டிவிஷனாக வேறு வெயிட்டான பிளேஸ் தாங்க, சப்டிவிஷனாக ஒரு 20 போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல், உங்கள் கண்ட்ரோல் முக்கியமான கண்ட்ரோலுங்க. நான் இறங்கினோடனே இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜ், சப் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் எல்லாமே வந்து செல்ஃப் இருந்தது. முதல் முறை இறங்குறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ எனக்கு மொத்தம் ஒரு பெட்டி, அவ்வளோதான், இன்னொரு பெட்டி, ரெண்டு பெட்டி தான், அவ்வளோதான்.
பெட்டியோட இறங்கினோடனே நேராக கூட்டிகிட்டு போய் ஒரு வீடு காட்டினாங்க. சார் நீங்கள் வந்து விருப்பம் இருந்ததுன்னா கோட்டஸ், அது வீடு கோட்டஸ் இன்னும் அது இருக்குது. நான் உள்ளே ஏற போகிறேன் அப்படி சொன்னால், சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஐயாவுக்கு வேறு வீடு நல்ல வீடு பார்த்து வச்சுருக்கோம், நீங்கள் வேணும் அங்கே கூட போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டேன். இது கவர்மெண்ட் கோட்டஸ் தானே, நான் தங்கிடுறேங்க. எனக்கு வந்து நான் பிறந்த வீட்டில் வந்து குடும்ப வீடு, எங்கள் தாத்தா வீடு, அதில் ஒரே வீட்டில் 3 குடும்பம் இருப்பாங்க, ஜாயிண்ட் ஃபேமிலி. நிறைய பேர் ஜாயிண்ட் ஃபேமிலினா நல்லது பயங்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அபிப்பிராயம் எனக்கு கிடையாது. ஏன்னா நீங்க அவ்வளோ ஃபேமிலி இடம் இருக்காது, அப்புறம் எப்படிங்க நல்லா இருக்கும். ஸோ நான் வந்து இந்த குவார்ட்டர்ஸே எடுத்துக்க குவார்ட்டர்ஸில் கால் வைக்கும்போது சொன்னாங்க, சார் வேண்டாம் நீங்கள் போகண்டாங்க, நம்ம வேறு நல்ல வீடு பார்த்துருக்கோம், ஒரு வக்கீலுக்கு வீடு இருக்குது, 2 மாடி வீடு, நீங்கள் ஐயா அங்கே தான் தங்கணும். அது நான் பேச்சுலர் தாங்க, கல்யாணமே ஆகலை, இங்கேயே தங்கிக்கிறேன். வேண்டாம் சார். ஏன்னு கேட்டேன். இது வந்து பேய் இருக்குது இந்த வீட்டில். பேய் இருக்கு ஏங்க அப்படின்னு. இல்லை, ஒரு டிஎஸ்பி இங்கே இறந்துட்டாரு. ஆமாம், அவர் வந்து வீரப்பனை பிடிக்க போகும்போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு. அந்த ஃபேமிலி போயிட்டு அடுத்த டிஎஸ்பி வந்தார், அவருக்கு மச்சான் இங்கே தூக்கில் போட்டு செத்துட்டாரு அப்படின்னு கேட்டேன். நீங்கள் அதனால் இருக்கக்கூடாது, இதுக்கு உங்கள் முன்னாடி ஒரு அதிகாரிங்க வந்தார், ராதாகிருஷ்ணன், அவர் இதுக்கு வீட்டுக்கு உள்ளே கூட வரல, அந்த அம்மா வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவர் அங்கே தான் இருந்தார், நீங்கள் அங்கேயே போயிடலாம் என்ன கூப்பிட்டாங்க, கட்டாயப்படுத்தி கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க பாப்பா, எந்த ரூமில் தான் அந்த நபர் தூக்கில் போட்டு செத்தாருன்னு கேட்டேன். என்னை உள்ளே கூப்பிட்டு போய் இருக்கிற மெயின் ஹாலை காட்டினாங்க. இந்த பாருங்க, இந்த ஃபேனில் தான் தூக்கி போங்கினாரு. என்னங்க, அந்த பெட்டி எந்த ரூம்லேயே வச்சுருங்க, அந்த ரூமில் வந்து ஒரு பாய் போட்டுங்க, அடுத்த 1.5 வருஷம் அந்த ரூம் தான் மேலே பார்த்துட்டே. இப்போ என்ன ஆகிப்போச்சு, நான் வந்து அந்த பேய் இருக்கிற வீட்லேயே தங்குறேன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் என் மேலே ஒரு பயம் வந்து போச்சு. என்ன மாதிரி பேசிக்கிட்டாங்கன்னா, இவன் கேரளாக்காரன் போல இருக்கு, மந்திரியெல்லாம் அவனுக்கு தெரியும், பேயெல்லாம் அவனே அடைச்சிடுவான், பேயை வந்து பிடிச்சி இந்த மாதிரி பாட்டில் அடைச்சிடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே ஒரு நியாயமான ஒரு மாதிரி. ஸோ உங்களுக்குள்ள எப்படி சார் அப்படி ஒரு எதுவும், நீங்க ரொம்ப தைரியமான ஆள், அதெல்லாம் தாண்டி அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? எனக்கு ஆரம்பத்தில் இந்த பேய் மேலாம் நம்பிக்கை கிடையாது. பேய் நம்ம மனுஷன் தான், ஏதாவது பேயா வந்தால் தான் உண்டு. மற்றபடி நம்ம எப்படி பேய்ங்கிறது கொஞ்சம் நம்ம சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். மனுஷன் செத்து போய் நான் அப்புறம் ஒன்றுமே கிடையாது. எங்கள் ஊர்லேயும் சொல்லுவாங்க பேய், பிசாசு, முனி, இப்படி பல கேட்டகரியாக சொல்லுவாங்க. ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னா ஒரு விதமான பேய், இது குழந்தைகள்னா வேற பேய், வயசானவங்க இப்படிலாம் கதைகள் ஜனங்கள் சொன்ன கதை தானேங்க. இதுல எனக்கு சின்ன பிள்ளைலேருந்தே எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஸோ நான் வந்து அங்கே படுத்த உடனே அவங்களுக்கு வந்து பயந்துட்டாங்க, இவன் வந்து சைலேந்திர மோசமான ஆள் தான், பேக்கே பயப்பட மாட்டேங்கிறான். நான் அங்கே தான் தங்க 2 வருஷம் அங்கே தான் தங்குறேன். இன்னும் ஆஃபீஸ்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த ஏரியாவிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் ஐயாவுக்கு வந்து ஹெல்ப்புக்கு பாதுகாப்புக்காக கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்திருந்தார். அவர் நான் இந்த வீட்டில் தான் போகிறேன்னு தெரிஞ்சு நைட்டில் படுக்க வச்சுருவேன், அவனே பயந்து ஓடிட்டான். அங்கே நம்ம சத்தம் கேட்குது, இந்த பேய் வந்து சத்தம் கேட்குதுன்னு சொல்லி அவர் வந்து அந்த ஸ்டேஷன்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மேன். ஆமாம், அவரே பயந்து போயிட்டார். பட் நான் வந்து 2 இயர்ஸ் அங்கே தான் இருந்தேன். இப்போ கூட அடிக்கடி அந்த பக்கம் போகும்போது எட்டி பார்த்துட்டு போவேன். நான் காவல்துறை தலைவராக இருக்கும்போது கூட ஒரு நாளைக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அதுக்கு பேர் கோபிச்செட்டிப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன். பின்னாடி தான் என்னுடைய ஆஃபீஸ். ஓகே, இந்த ஏஎஸ்பி ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த ஆஃபீஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஎஸ்பி ஆஃபீஸர் நடத்துறது மொத்தமாக லேடி கான்ஸ்டபிள்ஸ் தான். அதில் 3-4 பேர் இருந்தாங்க. எல்லாருமே நல்லா படித்தவங்க. நீங்கள் அந்த டைமில் டைப் பண்ணணும், மெசேஜ் அனுப்பணும், டிஐஜி, எஸ்பி, இவங்களுக்கெல்லாம் அது எல்லாமே ரொம்ப மெட்டிகுலஸாக பண்ணவங்க உமன் கான்ஸ்டபிள்ஸ். அவங்கெல்லாம் நல்லா படித்தவங்க. அந்த பீரியடில் அப்படி ஒரு குரூப் வந்து டைரக்ட் கிரேட் 1 போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ்னு எடுத்தாங்க, உமன் கான்ஸ்டபிள்ஸ். நிறைய பேர் பட்டதாரிகள், நல்ல ஆங்கில அறிவு, தமிழ் அறிவு. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, நான் வந்து அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தை விட்டு மாறின பிறகு, நான் மாறி போன பிறகு அங்கே ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் பெரிய மோதல். அந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, கர்நாடகாவிலேருந்து வந்த பஸ்ஸை பூரா எரிச்சிட்டாங்க. எரிச்சு பெரிய க்ரௌட் ஆன உடனே அங்கே போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் பண்ணும்போது ஆண் காவலர்கள்லாம் தப்பிச்சு ஓடிட்டாங்க. பெண் காவலர் என்ன பண்ணாங்க தெரியுமா, நேராக போனாங்க, துப்பாக்கி அறையை திறந்தாங்க, துப்பாக்கி எடுத்தாங்க, குண்டை போட்டாங்க, அடிச்சாங்க, பட்டார் 3 டெட் பாடி. இதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் இதே காவலர்கள். எனக்கு அப்போ தான் தெரியும், அதாவது தைரியம் என்பதும் பொறுப்புணர்வு என்பதும் இது ஒரு ஆண்களுக்கு மட்டும் உள்ளது கிடையாது, அது எல்லாருக்கும் பொதுவானது. ஆமாம், நிறைய வீரதீர சீல அப்படின்லாம் பார்த்துருக்குறேன். ஸோ இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் அந்த என்னுடைய வேலை பார்த்த அந்த பழைய காலத்து தமிழ் செல்வி, வெரோனிகா, இவங்களெல்லாம் ஒரு நாளைக்கு வர சொல்லி. சார் எப்படி சார் இவ்வளோ பேரையும் வந்து இவ்வளவு அக்யூரேட்டாக ஞாபகம் வச்சிருக்கிறீங்க? காலைல என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டாலே மதியானம் அப்படிங்கிற மாதிரி யோசனை போகிற மனுஷ காலம் இது. இவ்வளவு பேர் எப்படி? சில நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு தெரியும். ஸோ பேரை ஞாபகத்தில் வைக்கிறது, டேட்டை ஞாபகத்தில் வைக்கிறது எனக்கும் சிரமங்கள் இருக்குது, கஷ்டம் இருக்குது. பட் அடிக்கடி நம்ம ஞாபகத்தில் வச்சக்கூடிய பேர்கள், இப்போ நம்ம பேர் நம்ம மறந்துடுவோமா?
மறக்க மாட்டேன் இல்லைங்களா? அதே மாதிரி சில முக்கியமான நேம்ஸ். ஸோ இவங்கெல்லாம் நான் வந்து இந்த காவல்துறை தலைவராக இருக்கும்போது கூட மீண்டும் ஒரு முறை மீட் பண்ணி போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அவங்ககிட்ட. ஓகே. ஸோ அப்போ அவங்க சொல்லுவாங்க அந்த காலத்தில் உள்ள நம்ம சந்தித்த சவால்கள் எல்லாம். ஸோ முதல் போஸ்டிங் என்பது ஒரு வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஒரு நாஸ்டால்ஜிக், நமக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி தான். நம்ம எப்படி வாழ்ந்தோம், சிம்பிளாக தான் வாழ்ந்தேங்க. ஒரு வருஷத்தில் எனக்கு நான் ஒரு கட்டிலோட வாங்கலைங்க. முதல் வருஷம் நான் முடிக்கும்போது அதே பாய் தான், அதே பெட்ஷீட் தான், ஒரு தலையணை தான். இதுதான் தரையில் தான் படுத்தேன். ஏன்னா எனக்கு வந்து பெட் இல்லை. பெட் வாங்கணும்னா சம்பளத்தில் தான் வாங்கணும். அந்த அளவுக்கு நமக்கு வசதி கிடையாது, வாங்கலை. சிம்பிளாக தான் இருந்தேன். அதே மாதிரி ஒரு பையன் வந்து சமையல் பண்ணி கொடுப்பான், வெளியெல்லாம் வாங்க மாட்டோம். மேகநாதன் பேர். அவர் பேர் அவர் காது கேட்காது, எப்படி நம்ம சையில் தான் சொல்லணும். ஸோ அவர் வந்து எனக்கு சமையல் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அந்த ஒரு திருப்தி, அதாவது ஒரு நல்ல பேரோட அந்த ஊரை விட்டு போகணும், வேற எதுவும் தேவையில்லை, நல்ல நல்ல செயலாம் செய்யணும். ஸோ அங்கே இருந்து தான் வந்து திண்டுக்கல். அங்கே வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு வருஷம் வீரப்பனோட சண்டை போட்டேன். சார் அதில் ஒரு முக்கியமான விஷயங்கள் நீங்கள் நிறையா ஷேர் பண்ணணும் சார். சார் இப்போ வீரப்பன் வேட்டையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அச்சுறுத்தல் இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து இருந்தது. அவரை பிடிக்கிறது ரொம்ப சவாலாக இருந்தது. ஸோ அதை ஃபைனலாக ஒரு பக்கம் முடிஞ்சது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கதையை வந்து படமாக எடுக்கிறாங்க, நிறைய பேர் வந்து வெப் சீரிஸாக எடுக்கிறாங்க, ஒரு ஹீரோவாக அவரை கன்வெர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறக்கூடிய சில விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்குல்ல. ஸோ ரியலாக வந்து உங்களுடைய பார்வையில் அது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருந்ததுங்கிற தகவல் வந்து இன்றைய தலைமுறையினர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார்.